கங்கை நீர் புனிதம் அப்படின்ற வார்த்தைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அறிஞர் பொருளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது கங்கா தேவியை தான். அப்பேற்பட்ட இந்த கங்கை நீர் உருவாகிறதுக்கு பல ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது, பல அசம்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஆய்வாளர்களோட கண்ணோட்டத்தின்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த இமயமலையில் உருகிற பனிக்கட்டிகள் இருக்குல்ல, இதெல்லாம் தான் கங்கை நீராக மாறுது அப்படின்னும், இந்த துணை நதிகள் இருக்குல்ல, இதிலிருந்து வர்ற ஃப்ரெஷ் வாட்டர் இதுவும் சேர்ந்து கங்கை நதி உருவாகிறதாகவும், இல்லை அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா மழை, அந்த மழை நீர் கங்கை நீராக பெருக்கெடுக்கிறதாகவும் இந்த 3 விஷயங்கள் ஆய்வாளர்கள் பெர்ஸ்பெக்டிவில் இருந்து தெரியுது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி அப்படின்ற பனிப்பாறை, இதோட தொடர்புப்பட்ட இன்னும் 2-3 பனிப்பாறை படலங்கள், இதெல்லாம் உத்தரகாண்டோட உத்தரகாசி பகுதியில் இருக்குது. இதெல்லாம் உருகி தான் கங்கை நதியை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இந்த பகுதியில் இமயமலை சார்ந்து வசிச்சுட்டு இருக்க மக்கள் இருப்பாங்களே அவங்க மத்தியில் நிலவர நம்பிக்கையாக இருக்குது. சில ஆய்வாளர்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. ஸோ கங்கை நீர் சார்ந்து நீங்கள் எப்படி இது உருவாகுதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ காரணங்கள் பின்னாடி வந்து நிற்குதுங்க. உண்மையிலேயே கங்கை நீரோட ஆரிஜின் என்னன்றது இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. அதுதான் உண்மை. அதாவது எந்த ஒரு நதியாக இருந்தாலும் ஆதிப்புள்ளின்னு ஒரு இடம் இருக்கும்ல, அங்கேருந்து எல்லாம் உருவாகிற மாதிரி, அதுமாரி என்னன்றது இப்போ வரைக்கும் தெரியவே இல்லைங்க. அப்பேற்பட்ட நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு நதியாக தான் கங்கை நதியை இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த ஹிந்து மார்க்கத்தை சேர்ந்தவங்களோட மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்குது. விண்ணில் இருந்து மண்ணுலகத்துக்கு கிடைச்சிருக்க உயிர்கள் சார்ந்த பரிசு தான் இந்த கங்கை நதின்னு சொல்கிறாங்க. சிவபெருமானோட தலையிலிருந்து இந்த கங்கா தீர்த்தம் பூமியில் விழறதாவும் பெரிய நம்பிக்கை. ஏன்னா இமயமலை ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கனெக்ட் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. சைவம் வைணவம் இது ரெண்டுத்தையும் சேர்த்த குறியீடாகவும் கங்கா தேவியை போற்றிக்கிட்டு இருக்காங்க ஹிந்துக்கள் பல பேர் இப்போ வரைக்கும். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நம்பிக்கை ஓகேவா. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 40 கோடி இந்தியர்களோட வாழ்வாதாரமாக இருக்கிறது இந்த கங்கை நதி நீர் தான். கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட மீன் வகைகள், 90க்கும் மேற்பட்ட நிலவாழ் உயிரின வகைகள்னு இது எல்லாமே நம்பி இருக்கிறது கங்கை தான். ஸோ ஹிந்துஸோட நம்பிக்கைப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்கான சொல்லுவாங்களா அடிக்கடி காசிக்கு போகணும், கங்கையில் நான் மூழ்கணும் அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த ஹிந்து மார்க்க நம்பிக்கைப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா காசியில் உயிர் விட்டால் மோட்சம் கிடைக்குன்ற நம்பிக்கை இப்போ வரைக்கும் பரவலாக இருக்க தான் செய்யுது. கங்கை நீரில் குளித்தா பாவங்கள் தீர்ந்துடும்ன்ற நம்பிக்கையும் இருக்க தான் செய்யுது. ஸோ இதனால தான் இப்போ வரைக்கும் பல ஹிந்துக்களும் காசியை நோக்கி படம் எடுக்கிறாங்க பாருங்கள். அதுக்கு பின்னாடி இப்போ ஏற்பட நம்பிக்கைக்குரிய காரணம் இருக்குது. பல இதிகாச புராணங்களில் கங்கை தான் மையமே. கங்கா தேவின்ற ஒரு கேரக்டர் கூட சில புராணங்கள் சார்ந்து உங்களால் பார்க்க முடியும். இப்படி இதிகாச புராண கதைகள் கற்பனை சில பேர் வாதிட்டாலும் கங்கையோட பேர் அது வரைக்கும் வருதுன்னா அப்போ எவ்வளோ ஆண்டுகள் பழமையானதுங்க இந்த நதி. இவ்வளோ பெருமை மிகு கங்கை இருக்குது பாருங்கள். இந்த கங்கையில் குளித்தா இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நம்பிக்கை பாவம் தீர்ந்துடும்ன்றது. ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு நோய் வேணுமா, கங்கையில் குளிங்க, நோய் வந்துடும் அப்படின்ற விஷயம் இப்போ பெருசாக மாறி இருக்கு. அதுக்கான காரணம் அந்த அளவுக்கு உச்சகட்ட மாசு. சில ஆண்டுகள் முன்னாடியே கங்கை ரொம்ப மாசடைஞ்சதாக இருந்துச்சு. ஆனால் இது வர 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 இன்னும் உச்சகட்ட மாசை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவும் அந்த மாசுபடிஞ்ச தண்ணியில் குளிக்கிறாங்க பாருங்க, அவங்க நிலைமை கவலைக்கிடமாக மாற வாய்ப்பு இருக்கிறதாவும் தனிநபர் சொல்கிற விஷயம் இல்லை, அமைப்புகளே இப்போ சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா கங்கையில் குளித்தா நோய் வர்ற ஆபத்து இருக்குன்ற வரைக்கும் இப்போ விஷயம் பேசப்பட்டு இருக்குல்ல, இது காரணம் இல்லாமல் பேசல, சில காரணம் இருக்குது. இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கங்கையை பற்றி இன்னும் சில விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது தெரிஞ்சால் மட்டும் தான் அந்த கான்டென்ட் உங்களுக்கு முழுமையான புரிதலை கொடுக்கும். இந்த கங்கை ரிவர் சிஸ்டம் இருக்குல்ல, இது எடுத்துக்கிட்டிங்கன்னா பங்களாதேஷ், நேபாள், டிபெட், இந்தியா இத்தனை பகுதிகளையும் அப்படி கவர் பண்ணி நிற்குது. இதோட கவரிங் ஏரியா எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 10,86,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் ரிவர் பேசின் கவரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான். சுமார் 8,61,452 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஏரியா. ஸோ இந்தியாவோட நிலப்பரப்பில் 4/1 பங்குன்னு அர்த்தம். ஒரு சின்ன நதி பாயுதுனாலே அதுலேருந்து கிளை நதிகள் உருவாகிறத தவிர்க்க முடியாது. அதே மாதிரி இந்த கங்கை எடுத்துக்கலாம். சின்ன நதிக்கே அப்படி இப்போ கங்கை மாபெரும் நதினு போட்டுக்கிட்டு இருக்கோமே, இதில் இருந்தும் நிறைய கிளை நதிகள் உருவாகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து அக்குமுலேட் பண்ணி இந்த கங்கை பாயிற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போ நம்ம கண்டென்ட்டை பேச காரணமே இந்த வெஸ்ட் பெங்கால் தான். பீகார், ஜார்க்கண்ட், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர். நம்ம இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் ரிவர் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்குது. அதில் டாமினண்ட்டாக இருக்கிறது, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது இந்த கங்கை சார்ந்தது தான். கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டருங்க அதோட ஸ்ட்ரெச்சு. கங்கை துணை நதிகள் இருக்குல்ல, இதை 2 வகையாக எடுத்துக்கலாம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், இன்னொன்று லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். அதாவது அரசியலில் வலதுசாரி இடதுசாரி இருக்குல்ல, லிட்டராக அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் இது இடத்த பேஸ் பண்ணி வலதுலேருந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது வலது கரை
துணை நதிகள், இடது கரை துணை நதிகள். இதில் வலது கரை துணை நதிகள், அதாவது ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யமுனா முதல்ல வந்து நிற்கிறது. யமுனா தான். சன், புன்புன், ஃபால்கு, கியூல், சாண்டன், அஜோய், தாமோதர், ரூப் நாராயண், தாம்சா அண்ட் கார்மனாசா. இதே மாதிரி லெஃப்ட் பேங்க்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ராம்கங்கா, காரா, கோம்தி. இந்த நதி இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே பரீட்சை நினைக்கிறேன். கங்காரா, காண்டாக், புர்கி காண்டாக் அண்ட் கோசி. ஒரே ஒரு நதி கங்கான்னு சொல்லிட்டு அதுலேருந்து துணை நதிகள், அதுலேருந்து பிரான்ச்சஸாக அங்கங்கே சின்ன சின்ன நீர்நிலைகள்னு இந்த ஒரு நதியை பேஸ் பண்ணி எவ்வளோ நீர்வளம் இருக்குது பாருங்கள் இந்தியாவில். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த மேற்கு வங்கம் இருக்குல்ல, அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இது போல் கங்கை நதியில் மாசுபடுறதை தவிர்க்கிறதுக்காக நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு விரிவான அறிக்கையை தயார் பண்ணி அதை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணுறது கண்டிப்பாக கவர்மெண்ட் ஃபேவராக தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்டை போட்டு நான் தப்பு செஞ்சு சொல்லுமா, சமாளிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த உண்மையை தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கு. அவங்க ஒரு பக்கம் சைமல்டேனியஸாக ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேற்கு வங்கத்தில் பாயிற கங்கை இருக்குல்ல, அதை சார்ந்து மட்டும் சொல்கிறேன், ஃபுல்லாக ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஆய்வு முடிவில் பல திடுக்கிடும் உண்மைகளை தேசிய பசுமை தீர்ப்பாயம் இப்போ வெளிக்கொண்டு வந்திருக்கு. இதன்படி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கங்கை நதியோட நிலைமை ரொம்ப 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 மோசமாக இருக்குன்றாங்க. இதுக்கான காரணம் போதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமே அங்கே பெருசாக இல்லை. மேற்கு வங்க கவர்மெண்ட் இதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தெரியல. கங்கையில் இந்த மலக்கோலிஃபார்ம் அப்படின்ற பாக்டீரியா அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம். இதனால் மேற்கு வங்க கங்கை நதியில் குளிக்கிறதுன்றது தேவையில்லாத ஒரு காரியம். குளிக்கிறதுக்கே தகுதியற்ற ஒரு நீராக மேற்கு வங்கத்தில் பாயிற கங்கை நதி இருக்கிறதா இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. குளிக்கிறதுக்கேங்க, குடிக்கிறத பற்றி நம்ம இப்போ யோசிச்சு கூட பார்க்க முடியாது, ஓகேவா? குளிக்கிறதுக்கே இது லாயக்கில்லைன்றாங்க. அவ்வளோ கழிவுநீர் அங்கே. இதே நிலை நீடிச்சதுன்னா கழிவுநீர் சாக்கடையாக கங்கை நதிநீர் மாறிடும்ன்றாங்க. மக்களே, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நாம் எவ்வளோ நியூஸ் சார்ந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த நியூஸ் எத்தனை பேர் தெரியும்னு கூட தெரியலைங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானே, எதனா அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பல பேரை பார்க்குறீங்கன்னா கங்கை நதி விஷயத்தில் பார்க்காதீங்க. ஏன்னா இந்தியாவோட பிரதான அடையாளம் இது. நீர் இல்லாமல் எங்கேருந்து உலகம் அமையும், உயிர் எப்படி செழிக்கும்? இப்போ ஏற்பட்ட நீரை அசுத்தமாக்கிட்டு இருக்கிறது நாம தான். ஏன்னா அது இயற்கையாக அசுத்தமாகலை, சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் இது போல் கலக்குதுன்னு தான் தேசிய பசுமை தீர்ப்பாயமே சொல்லுது. இந்த கிளைமேட் சேஞ்சில் எப்படி மனுஷங்க காரணமாக இருக்குமோ, இயற்கையை மனுஷங்க செயற்கையாக அழிச்சிக்கிட்டு இருக்குமோ, அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. காசிக்கு நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும், இந்த நதிக்கரைக்கு அருகில் பிணங்கள் எரியறது, பிண்டங்கள் வச்சுட்டு இருக்க நிகழ்வு, சில இடங்களில் பிணங்கள் மிதக்கிறதையும் நாம் பார்த்துருப்போம், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஜல சமாதின்ற மாதிரிலாம் சில டேர்ம் பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு போகிறவனுக்கு புரிஞ்சிருக்கு நான் சொல்கிறது. இது மட்டும் தான் கங்கை நதி சார்ந்து இருக்குன்னு பார்த்தா பின்னாடி எவ்வளோ காரணங்கள் வருது பாருங்க. ஒன்று ஒன்றா வெஸ்ட் பெங்காலில் மட்டும் இந்த நிலைமை, ஓகேவா? இன்னும் மற்ற இடங்கள் இருக்குது பாருங்க, மற்ற மாநிலங்கள், இந்த கங்கை நதி பாயிற மாநிலங்கள், அங்கே நம்ம ரிசர்ச் பண்ணோம்னாக்கா இன்னும் நிறைய உண்மைகள் வெளியேறும் போல இருக்குது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட பார்வை அந்த மாநிலங்கள் மேலே விழுந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டோட நீர்வளத்தை நாம காக்காமல் வேற யார் காப்பா?